நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி வந்து அத்தை எப்படி அத்தை ராகவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் அப்ப என்ன ஆகுறது? நான் ராகவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ராகவுக்காக இந்த விஷயத்த நான் மன்னிக்கலன்னா கூட அஞ்சலி அக்கா வயிற்றுல வளர்ற குழந்தை நல்லபடியா வரணும். அது மட்டும் இல்லாம முரளியோட சுயரூபத்தை நான் தெரியப்படுத்தணும்னு சொன்னதும் எனது முரளியோட சுயரூபத்தை என்னடி சொல்ற? அப்ப முரளியால தான் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையா? ஆமாத்த முரளியால தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை. என்ன நடந்தது சொல்லுடின்னு சொன்னதும் உடனே எல்லா விஷயமும் சொல்றாங்க. அப்படின்னா மாப்பிள்ளை உன்னை சந்தேகப்படுறாங்களா? முரளியும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசுறாங்களா? யாரானாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படிதான் சந்தேகப்பட தோணும். ஆனா நான் அவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். முரளி வந்து எங்களுக்கு இப்படிதான் இன்ட்ரோ பண்ணாங்க, இப்படிதான் நடந்தது. அஞ்சலியோட வீட்டுக்காரர் தான் முரளின்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. எல்லா விஷயமும் சொன்னேன். ஆனா நம்புற அளவுக்கு அவர் வந்து இல்ல. அதனால நான் கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து நிரூபிப்பேன். அவரு கூட கண்டிப்பா என்னால வாழ மாட்டேன். அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டே பண்ணாலும் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பேனே தவிர அவரோட வைஃபா என்னால இருக்க முடியாது. என்னை இப்பவே சந்தேகப்படுறவர் வேறு ஒரு விஷயத்துல என்ன சந்தேகப்பட்ட அதை என்னால தாங்க முடியாது. எனக்கு வரப்போற புருஷன் என்ன மட்டுமே உண்மையா நம்பணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவர் என்ன நம்பாத போது இவர் கூட சேர்ந்து என்னால எப்படி வாழ முடியும்? அதனால நான் முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட ஆண்டாள் பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.